அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவனை ஒரு மகிமைப்படுத்தும் நாளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம் ஏன் என்று சொல்லி. ஏனென்றால் கடந்த மாதத்தோடு கூட இந்த விசுவாச ஜீவிய ஊழியம் பயணத்திலே நான் 13 ஆண்டுகளை முடித்து இப்பொழுது 14ஆம் ஆண்டிற்குள்ளாக கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்துகிறேன். 13 ஆண்டுகள் வந்த எத்தனையோ சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் மற்றும் அவருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் தந்த எல்லா கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் 13 ஆண்டுகள் தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த 14ஆம் ஆண்டிலும் கூட தேவ சித்தம் இந்த ஊழியத்திலே நிறைவேறும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தை தலைப்பாய் வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கிட்டத்தட்ட கடந்த 5 மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த தலைப்பின் கீழ் இப்பொழுது பாகம் 4 இருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன தியானித்து வருகிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை சந்திக்கிறோம், அதாவது பிசாசோடும் அவனுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்ற ஒரு சத்தியத்தை இங்கே வேதம் வெளிப்படுத்தி, எப்படி இந்த போராட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அது எப்படி வாயினால் அறிக்கை செய்வதன் மூலம் எப்படி நாம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே எப்படி நாம் எல்லா நேரமும் ஜெயம் எடுப்பது என்ற சத்தியத்தை நாம் இப்பொழுது இந்த வேத பகுதியிலிருந்து தியானித்து வருகிறோம். நாம் முதலாவதாக பார்த்தோம், இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் கொள்வதற்கு முதல் திறவுகோலே எனது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி. ஏன் கர்த்தர் இதை சொல்லுகிறார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய எதிரியாகிய பிசாசானவன் அவன் ஒரு மாம்சம் இரத்தமும் உடைய ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு ஆவி, அவன் ஒரு பொல்லாத ஆவி. அப்போது பிசாசு ஒரு பொல்லாத ஆவியாக இருக்கிறபடினால், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறபடினால், நாம் நம்முடைய மாம்சீக ஞானம், பலன் இதை கொண்டு நாம் பிசாசை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனோடு இருக்கிற உறவிலே பலப்படுங்கள். அடுத்தது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்படி தேவன் வெளிப்படுத்திய அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வதிலே பலப்படுங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார் முதல் திறவுகோலாக. இரண்டாவதாக நாம் பார்த்தோம்,
பிசாசை நாம் ஜெயம் கொள்வதற்கு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தியானித்தோம். எப்படி தேவன் நமக்கு பிசாசை ஜெயம் கொள்வதற்கு அவர் தம்முடைய ஆவிக்குரிய போராயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்க எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அடுத்ததாக நாம் தியானித்தோம், இந்த பிசாசுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது எனக்குள் வாழும் இயேசு பெரியவரா அல்லது பிசாசு பெரியவனா என்று, யார் பெரியவர் என்று பார்க்கும், யார் பலசாலி என்று பார்க்கும் ஒரு போராட்டம் அல்ல பாருங்க. ஏனென்றால் சிலுவையிலே ஏற்கனவே இயேசு பிசாசை தோற்கடித்து விட்டார். பிசாசு ஒரு தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய வல்லமை, அதிகாரம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் என்ன செய்து விட்டார், அவனிடமிருந்து பறித்து விட்டார். இப்பொழுது அவன் ஒன்று இல்லாதவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான் பாருங்க. அப்போது இது கோலியாத் தாவீது யுத்தம் மாதிரி. இப்போ தாவீது பெரியவனா கோலியாத் பெரியவனா என்று, யார் பெரியவர்கள் என்று சோதித்து பார்க்கிற ஒரு போராட்டம் அல்ல. இல்லை, ஏற்கனவே இந்த போராட்டத்தின் முடிவை இயேசு சிலுவையில் ஏற்கனவே அவர் நமக்காய் செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே அவர் பிசாசை தோற்கடித்து விட்டார். ஏற்கனவே நமக்காய் ஜெயத்தை அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். அப்போது இது என்ன போராட்டம் என்று நாம் பார்க்கும்போது பாருங்க, வேதவசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இது என்ன போராட்டமா, மற்றும் அதில் 17வது மார்க் 4:17 நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்பை எப்படி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான். அப்போது அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டால் நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அவருடைய சந்தோஷம், சமாதான, ஆசீர்வாதங்களை அனுதின வாழ்க்கையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன செய்துவிடும், பிரிந்துவிடும். ஏனென்றால் தேவனோடு நமக்கு இருக்கும் உறவு எதன் அடிப்படையில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான். அப்போது பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை எப்படியாவது தேவனோடு இருக்கும் உறவில் நம்மளை பிரிச்சிடணும், எப்படியாவது நம்ம அனுதினமும் கர்த்தருடைய ரட்சிப்பை, அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நம்ம பொறாமை கொண்டு என்ன பண்ணுறான், நாம் வேதத்தை வாசிக்கும் போது, ஆலயத்துக்கு செல்லும் போது கேட்கிற அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு கிரியை செய்யாதபடி அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நம்முடைய இருதயங்களிலிருந்து எப்படியாவது எடுத்து போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அன்றாடம் பிசாசு என்ன செய்கிறான், நம்மோடு போராடுகிறான். இதுதான் இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லி அடுத்ததாக கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக பார்த்தோம், பாருங்கள், நாம் பிசாசை வெற்றியாக தோற்கடிக்க வேண்டும் என்றால் நாம் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா போராயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவனை ஏற்று நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். குறிப்பாக நாம் பார்த்தோம், இந்த எபேசியர் நிருபம் எபேசு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். அப்போது இந்த எபேசியர் நிருபத்தில் பின்னணியில் நம்ம பார்க்க போனால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் குறிப்பாக என்ன சொல்கிறாரு பாருங்க, எபேசியர் 1லிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பவுல் மூலம் பல வேதத்தின் சத்தியங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற எல்லா சத்தியத்துக்கும் நாம் கீழ்ப்படியும்படி நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். நான் ஒன்றுக்கு கீழ்ப்படிவேன், மற்றொரு காரியத்தை கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் நம்மால் என்ன செய்ய முடியாது, பிசாசை ஜெயம் கொள்ள முடியாது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வசனத்தின் எல்லா சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அர்ப்பணித்து நாம் வாழும்போது தான் பிசாசின் மேல் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அடுத்ததாக கற்றுக்கொண்டோம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு முக்கியமான அடுத்த காரியத்தை தியானிக்க போகிறோம். அது என்னது, தேவன் நாம் பிசாசை எதிர்த்து அவனை விரட்டி அடித்து அவன் மேல் ஜெயம் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து
நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு ஆயத்தமாக இப்பொழுது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாம் செல்வோம். அந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது மற்றும் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்னது? நாம் பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு பாருங்க, தேவன் நமக்கு தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்துகிற அவருடைய போராயுதங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த போராயுதங்களை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? பிசாசினுடைய எந்த தந்திரமான பொய்கள் நம்முடைய இருதயத்தில் விதைத்து நம்மளை எப்படியா பாவத்துக்குள்ளே தள்ளி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கொண்டு வருகிற எந்த சோதனையானாலும் சரி, எந்த போராட்டங்களாலும் சரி, அவைகளை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். ஏன்? இவைகளெல்லாம் தேவ பல, இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அடுத்த காரியம் நம்ம ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நாம் பிசாசை பாருங்க எதிர்க்க வேண்டும் என்றால் மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது. மாம்சீகமான விதத்தில் நாம் பிசாசை எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய உலக அறிவின்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிற இவைகளை கொண்டு தான் நாம் பிசாசை என்ன செய்ய வேண்டும்? எதிர்கொள்ள வேண்டும். இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இப்போது இன்னொரு காரியத்தையும் நாம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் ஆழமாய் தியானிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு இன்னொரு காரியத்தையும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இப்பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே நமக்கு யாரோடு போராட்டம் இல்லை, யாரோடு போராட்டம் இருக்கு என்பதை 2 வெவ்வேறு காரியத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் வாழும்போது பாருங்கள், சில நேரம் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள், நமக்கு தீமை செய்கிறார்கள், அல்லது நம்மை நிந்திக்கிறார்கள். அப்போது என்ன ஆயிடுது? சில நேரம் இப்படி மனுஷர் மூலமாக போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தை சந்திக்கிற நபர் என்ன பண்ணிடுறாரு? பாருங்கள், தனக்கு விரோதமாய் வருகிற அந்த மனிதன், தன்னை நிந்திக்கிற அந்த நபர், அவர்கள்தான் தனக்கு விரோதி, அவர்கள்தான் எனக்கு வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக தான் அந்த போராட்டம் வருகிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? சக மனிதர்களை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள், சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள், இப்படி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனத்தின் எபேசியர் 6:12 முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அப்போ யாரோட போராட்டம் இருக்குது? இந்த வசனத்தின் பின்பகுதி, கடைசி பகுதி எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்முடைய போராட்டம் பிசாசோட மாத்திரம்தான் இருக்கிறது. நம்முடைய போராட்டம் மனுஷனோட அல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு நிமிஷம் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். பாருங்கள், அங்கே இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நாம் இயேசு அவருடைய சீசர்கள் வாழ்விலிருந்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும்
நாம் வாசிக்க இப்பொழுது கேட்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு பாருங்கள் தன்னுடைய சொந்த சீசனாகிய பேதுருவிலிருந்து ஒரு சின்ன அதாவது இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? அவர் ஏன் இந்த உலகத்துக்கு ஏன் அவர் ஊழியம் செய்கிறார், இதனோட நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு. அவர் தம்முடைய சீஷரிடத்தில் சொல்கிறாரு, நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரகராலும் நான் என்ன செய்வேன், பல பாடுகளை அனுபவித்து அவங்க என்ன செய்வாங்க, சிலுவையில் அறைவாங்க, நான் சிலுவையில் மரிப்பேன், மரித்த பின்பு திரும்பவும் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு நான் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன் என்று சொல்லி இப்போது இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய சிலுவை பாடு மரணம் இதை குறித்து தம்முடைய சீஷர்களோடு என்ன செய்கிறார், பகிர்ந்து கொள்ளுகிறார். உடனே பாருங்கள், இங்கே பேதுரு பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி என்ன செய்கிறான், பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். உடனே பாருங்கள் இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி பாருங்கள் இப்படி என்ன செய்கிறார், இயேசு கட்டளையிடுகிறார். பாருங்கள் இங்கே ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், இயேசு தம்முடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்து தாம் அனுபவிக்க போகிற அந்த பாடுகளை குறித்து சீசனோடு பகிர்ந்து கொள்கிறார். உடனே இங்கே என்ன செய்கிறான், பேதுரு அவருடைய சீசன் என்ன செய்கிறான், இயேசுகிட்ட இயேசுவை நீர் சிலுவைக்கெல்லாம் போவதில்லை, அதெல்லாம் போகக்கூடாது, சிலுவை சம்பவம்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி இப்படி இயேசுவினிடத்தில் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக என்ன செய்கிறான், பேதுரு இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறான், பேசுகிறான். அதாவது என்ன சொல்கிறான், இயேசுவை நீர் சிலுவைக்கு போகக்கூடாது, அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் யோசிக்காதீங்க, அப்படிப்பட்ட மரணம்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு என்ன செய்கிறான். பேதுரு இயேசுவினிடத்தில் பேசும்போது என்ன பண்ணுறான், இயேசுவை அவருடைய நோக்கம் அழைப்பிலிருந்து அவரை திசை திருப்பும்படி என்ன செய்கிறான், பேதுரு என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் பேசுகிறான். உடனே பாருங்கள், இப்போது இயேசுவினிடத்தில் பேசினது யார், பேதுரு தான், ஒரு மனுஷன்தான், பேதுருவாய் மனுஷன்தான் இயேசுவினிடத்தில் பேசியிருக்காரு. ஆனால் இயேசுவோ இப்போ திரும்பி பாருங்க பேதுருவை பார்த்து பேசும்போது முதல்ல பேதுருவை கடிந்து கொள்ள, யாரை கடிந்து கொள்கிறாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி பிசாசை என்ன பண்ணுறார், முதலாவது கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் தான் பேதுருவை பார்த்து பேசுகிறார். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எபேசியர் 6:12 என்ன பார்த்தோம், நம்மளோட போராட்டம் மனுஷனோட இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நம்ம போராட்டம் உண்டு. அப்போது இங்கே பிசாசு என்ன பண்ணுறான், பேதுருவை பயன்படுத்தி இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடு மரணம் என்ற அந்த தேவன் இயேசுவை குறித்து வைத்திருந்த அந்த நோக்கத்திலிருந்து அவர் எப்படியா திசை திருப்பணும், அவரோட வாழ்க்கையில் மனுஷனோட ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில் போய் மறிக்கிறத எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான், பேதுருவை ஏவி இயேசுனுடைய வாழ்வில் தேவனுடைய திட்டத்துக்கு தடையாக என்ன செய்கிறான், பேதுருவை பயன்படுத்தி பிசாசு இயேசுக்கு விரோதமாக வருகிறான். இப்போது ஒரு மனிதன் தான் பாருங்கள் இயேசுவுக்கு தடையாக வர்றான், பேதுருன்ற ஒரு மனிதன் தான் இயேசுனோட வாழ்க்கையில் இருக்க தேவ திட்டத்துக்கு தடையாக வர்றான். ஆனால் இயேசு என்ன பண்ணலை, உடனே பேதுரு மேலே கோவப்பட்டுட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டுல, அவருக்கு தெரியுது பேதுருவை பயன்படுத்தி பிசாசு தான் தனக்கு விரோதமாக என்ன செய்கிறான், வருகிறான் என்பதை உணர்ந்து அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பேதுருவை
பயன்படுத்துகிற பிசாசை முதல்ல என்ன பண்ணுறாரு, கட்டிந்து கொள்ளுகிறாரு பாருங்க. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்கள். ஆமாம், சில நேரங்களில் இந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் பாருங்கள், இங்கே இந்த போராட்டம் வந்து சர்வப்பிராரமாக தான் வருது. இயேசு சரீரத்தில் அங்கே இருக்கிறார், பேதுரு சரீரத்தில் அங்கே இருக்கிறான் பாருங்கள். பேதுரு இயேசுனுடைய வாழ்வில் இருக்க தேவ திட்டத்துக்கு தடையை வர பார்க்குறான். ஒரு மனுஷன்தான் இப்போ இங்கே தடையாக வர்றான். ஆனால் பேதுருன்ற மனுஷனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது யார்? பிசாசு என்னும் ஒரு பொல்லாத ஆவி. அவன் தான் என்ன செய்கிறான், பேதுருவை பயன்படுத்தி இயேசுனுடைய வாழ்வில் இருக்க தேவ திட்டத்தை தடுக்க பார்க்குறான். அதை இயேசு கண்டுகொண்டு என்ன செய்கிறார் பாருங்கள், பிசாசை கடிந்து கொள்ளுகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதே காரியம், இதே சத்தியத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இங்கே நமக்கு தெரியும், யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்குறான் பாருங்கள். ஆனால் யூதாஸ் காரியத்து இப்படி இயேசுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு பின்னாடி இருந்து அந்த பாவத்தை செய்ய வைத்தது யார் என்று பார்ப்போம் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13:2 வசனம். யோவான் 13:2 வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். யூதாஸ் காரியத்து பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யார் 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 அவனை ஏவினது எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. பிசாசானவன் அவன் இருதயத்தை என்ன செய்தான், தூண்டினான். அப்போ பார்த்தீங்களா, சர்வப்பிராரமாக ஒரு யூதாஸ் என்ன ஒரு மனிதன் தான் இயேசுக்கு விரோதமாக வந்து இயேசு என்ன செய்கிறான், யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்குறான் அவர் கைது செய்யப்படுவதற்காக. அப்போ யோசித்து பாருங்க, இங்கே ஒரு மனிதன் தான் இயேசுவுக்கு விரோதமாக வருகிறான். ஆனால் யூதாஸ் காரியத்தை தூண்டினது யார்? பிசாஸ் என்னும் பொல்லாத ஆவி. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதிலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நமக்கு விரோதமாக சரீரப்பிரகாரமாக ஒருவேளை சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக வந்து தீங்கு செய்யலாம், நமக்கு நம்மிடத்தில் நிந்தையாய் பேசலாம், நம்மை கேவலப்படுத்தலாம். ஆனால் பாருங்கள், பேசின உடனே நம்ம அவங்க மேலே என்ன செய்திடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, அவங்கள பகைச்சிடக்கூடாது. ஏன்னா அது அவர்கள் பேசவில்லை. பிசாசு எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும், பலவீனப்படுத்தணும்னு சொல்லி அவன் மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான், வர்றான். அதனால் நம்ம மனிதர்களோடு போராடக்கூடாது. பாருங்கள், நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளோட போராட்டம் பொல்லாத ஆவிகளின் சேனையாகிய பிசாசோடு தான் என்ற சத்தியத்தை இந்த நாளில் நீங்கள் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கேட்ட இந்த சத்தியத்திற்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு முக்கியமான சத்தியத்தை நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் சில வேளைகளில் மனிதர்கள் எங்களுக்கு தீமை செய்கிறார்கள், மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அதனால் சில நேரம் யார் எங்களுடைய எதிரி என்பதை விளங்கி கொள்ளாமல் ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் இந்த மனிதன் எனக்கு விரோதமாக வந்ததுனால அவன் தானே எனக்கு எதிரி என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டு இன்றைக்கு பிறரை பகைத்து பொறாமை கொண்டு பிறரோடு சண்டை போட்டு இப்படி அநேகர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடி கொண்டு ஆண்டவரே வாழ்க்கையில் அதனால் மிகுந்த நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய ஜனங்களுக்கு அவருடைய மனக்கண்களை திறந்து உணர்த்துங்கப்பா. என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமாக சில மனிதர்கள் வந்தாங்க, ஆனால் அவர்கள் உனக்கு எதிரி அல்ல. உன்னுடைய எதிரி பிசாசு. பிசாசு தான் உன்னை பலவீனப்படுத்தும்படி, உன்னை சோர்வடைய வைத்து உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக மனிதர்கள் மூலமாக வந்திருக்கிறான். அதனால் மனிதர்களை பகைக்காத, உன்னுடைய எதிரி பிசாசுதான் என்ற அந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் உணர்த்துவீராக. மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளின் சத்தியத்தை உணரட்டும். உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகள்
பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். இனி மனிதர்களோடு சண்டை போட்டு அவர்களை பகைத்து அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிற இந்த தவறான வாழ்க்கையிலிருந்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கை விடுவிக்கப்படட்டும். கசப்பு, பிறர் மேல் கசப்பாறது, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே தங்களுக்கு வாழ்வில் பிரச்சனைகள் கொண்டு வருகிற பிசாசை இந்த நாளில் இருந்து கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் தேவ வசனத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாய் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை மாற்றப்படுகிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.